டெய்லி 30 மினிட்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 9 ஓ கிளாக்கே ஆர்டர் பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் எங்கள்கிட்ட வாங்கின கிளையண்ட்ஸ் அவங்களுக்கு எப்படி யூஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போன வாரம் நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம் 2 வீடியோஸ், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் நாங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறதுலேருந்து ட்ரேடிங் செட் பண்ணுறோம், அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகுது அப்படின்றத ஃபுல்லாகவே டீட்டெயிலாக நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தாலும் மறுபடியும் பாருங்கள், ஏன்னா இதே செட்டப்பை தான் டெய்லி நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகும். அந்த 10 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெலீட்டில் ஆல் கொடுத்துட்றோம். டேட்டா ஃபீல்டையும் டெலீட் பண்ணிடுறோம். எதுக்காகனா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறோம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுக்குறோம். சிம்பிள் சர்ச்சில் பேங்க் நிஃப்டி 26 JUN ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஆட் பண்ணுறோம். NFO எக்ஸ்சேஞ்ச் சர்ச் ஆட் லைவ் ஃபீட் ஸ்டார் பேக்ஃபில் 30 days வந்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். இப்போ டேட்டா நமக்கு சார்ட்டில் லோட் ஆகிருக்கும். 56,082 இருக்குது. ஸோ 5600 கிட்டக்க நம்ம இப்போ இருக்குது. ஸோ 5600 ஆட் பண்ண போகிறோம். 25C 5600 சர்ச் ஆட் கால் ஆப்ஷன் ஆட் ஆகிருக்கு. சியை எரேஸ் பண்ணிவிட்டு பீன் மாற்றிக்கிறோம். சர்ச் ஆட் புட் ஆப்ஷன் ஆட் ஆயிடுச்சு. ஆட் போர்ட்ஃபோலியோ கீழே ஆட் கொடுத்துக்கிறோம். ரெண்டுலேயுமே ஆட் கொடுத்துட்றோம். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பேக்ஃபில் கொடுத்துக்கலாம் டேட்டாவை. இப்போ நமக்கு ஆப்ஷனோட டேட்டா பார்த்தீங்கன்னா சார்ட்டில் லோட் ஆகிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸில் நியூ டிஃபால்ட் சார்ட் கொடுத்துக்கிறோம். நம்ம இப்போ ஆட் பண்ண ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5600 கால் ஆப்ஷன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம். இன்டூ மார்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பேராமீட்டர், அங்கே காப்பி பண்ணோம்ல அதை இங்கே ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி இருக்க அந்த இதை எரேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். கீழே அதே மாதிரி எரேஸ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே சி மட்டும் பீன் மாற்றிடும். ஸோ மேலே கால் ஆப்ஷன், கீழே புட் ஆப்ஷன். போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் இங்கே 1 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு 20 மாற்றிக்கலாம். கீழேயும் மாற்றிடுறோம் 20. ஸ்டார்ட்டு கீழே கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இப்போ நமக்கு ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு டார்கெட் அமௌண்ட் செட் பண்ணணும். டார்கெட் அமௌண்ட் நாங்கள் 10,000 rupees செட் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் டார்கெட் அமௌண்ட் செட் பண்ணுறோம். டார்கெட் செட் பண்ணியாச்சு. 9:15 AM மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ட்ரேடிங் போன கொஞ்சம் நேரத்தில் நமக்கு என்ட்ரி எடுக்குது. புட் ஆப்ஷனில் பாசிட்டிவாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $11,820. ஸோ நம்ம 10,000 டார்கெட் செட் பண்ணியிருந்தோம். அது நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஸ்பீடான ட்ரேட் தான். ட்ரேடிங் நடந்தது பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் பை பண்ணி செல் பண்ணியிருக்கு. ஒரே ட்ரேட் தான். டோட்டல் ட்ரேடட் டைம் பார்த்தா ஒரு 3 minutes. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஆல்கோவில் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆகிருக்கு. உங்களுக்கு இதோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதோட பிளான் டீட்டெயில் அந்த ப்ரௌச்சர் ஒன்று அனுப்பி விட்றேன். அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை படித்து பாருங்கள். உங்களுக்கு டவுட் என்கொயரி இருக்குன்னா மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.